வசந்த சமரசிங்கவுக்கு எதிராக இளைஞர் ஊழல் ஆணைக்குழுவினால் முறைப்பாடு. வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு எதிராக முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இளைஞர் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் முன் இன்று குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உப்பு இறக்குமதியில் மோசடி நடந்ததாக குற்றம் சாட்டிய பல சிவில் சமூக அமைப்புகள் இளைஞர் வலிப்பு ஆணையத்திடம் இந்த முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. ஹிரோனிகா உள்ளிட்ட 15 பேருக்கு எதிரான வழக்கு. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திரா மற்றும் 15 சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கை டிசம்பர் 8 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கருவாத்தோட்டம் காவல்துறை பிரிவில் வீதிகளை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடு இன்று கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு வந்துள்ளது. திருப்பி அனுப்பப்பட்ட 300 வாகனங்கள். நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட குறைந்த விலையில் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் 300 சொகுசு மற்றும் புதுப்பிக்கப்பட்ட வாகனங்கள் அவை இறக்குமதி செய்யப்பட்ட நாடுகளுக்கு மீண்டும் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மூத்த சுங்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். வாகனங்களை இறக்குமதி செய்வதில் மோசடி நடந்திருப்பதை சுங்கம் கண்டறிந்ததை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அரச பாடசாலைகளில் பாட நேரங்களில் ஏற்பட உள்ள மாற்றம். அரச பாடசாலைகளில் ஒரு பாடத்திற்கான கற்பித்தல் நேரத்தை 45 நிமிடங்களிலிருந்து 50 நிமிடங்களாக அதிகரிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்தார். மேலும் மாணவர்களுக்கு கற்பிக்கப்படும் சில பாடங்களை கற்பிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நேரம் போதுமானதாக இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். திடீர் வெள்ளப்பெருக்கு. இந்தியா பீகார் கயா மாவட்டத்தில் உள்ள ஒரு நீர்வீழ்ச்சியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்ட 6 பெண்கள் நூலிழையில் உயிர் தப்பிய சம்பவம் சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. நீர்நிலைகளுக்கு அருகிலுள்ள ஆபத்துக்களை தெளிவாக நினைவூட்டும் விடயமாக குறித்த காணொளி காணப்படுகிறது. அணுதளங்களில் மீண்டும் கட்டுமான பணிகளை ஆரம்பித்த ஈரான். அமெரிக்காவில் தாக்கப்பட்ட போர்டோ அணுசக்தி மையத்தில் மீண்டும் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. செய்மதி படங்களில் மண்ணை அகற்றும் இயந்திரங்கள், சுரங்க பாதைகள் அருகே நடவடிக்கைகள் மற்றும் பணிகளுக்காக அமைக்கப்பட்ட கூடாரங்கள் ஆகியவை காணப்பட்டுள்ள நிலையில் குறித்த செய்தி வெளியாகியுள்ளது. ஈரானின் போர்டோ அணுசக்தி மையம் தெஹ்ரானுக்கு தெற்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் மலைப்பகுதியில் நிலத்தடியில் அமைந்துள்ள முக்கியமான யுரேனியம் செறிவூட்டல் தளமாகும். அமைச்சரின் பாதணி என் காரில் உள்ளது. நாடாளுமன்றில் கிண்டல் அடித்த அர்ச்சுனா. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் யாழிலிருந்து மக்களால் விரட்டப்பட்டது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கருத்து தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே இது தொடர்பில் அவர் கூறினார். செம்மணி போராட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள் சபையில் அம்பலப்படுத்திய அமைச்சர். செம்மணி போராட்ட களத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதத்திற்கு அரசியல் சாக்கடையில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகளினுடைய செயற்பாடே காரணம் என கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட வர்த்தகர். கடந்த ஜூன் 26 பிற்பகல் மகுவா காட்டு பகுதியில் காருக்குள் எரிந்த நிலையில் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் காவல்துறை விசாரணைகளில் மேலும் பல தகவல்கள் வெளிவந்துள்ளன. வடமேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் பல காவல்துறை குழுக்களின் கீழ் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி உயிரிழந்த நபர் தனது காரில் பயணித்த போது சந்தேக நபர்களால் கடத்தி கொலை செய்யப்பட்டு அவரிடமிருந்த தங்க நகைகள், கையடக்க தொலைபேசி மற்றும் பணத்தை எடுத்து சென்றுள்ளமை விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது.